நான் இதை பற்றி யோசிக்காமல் ஜாலியாக கதையில் வரவோ ரியோ இந்த மாதிரி பார்க்கவோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க த்ரூ அவுட்டாக. எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரெஷ்ஷான ஒரு நார்மலாக ராம்காம் இருந்தாலும் பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. படம் எவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு? எனக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட். நான் இதை பற்றி யோசிக்காமல் ஜாலியாக கதையில் வரவோ ரியோ இந்த மாதிரி பார்க்கவோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபன் மூவி தான். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்குலாம் படம் பிடிக்குமா ஃபேமிலியாக வந்தா? கண்டிப்பாக பிடிக்கும். டிஃப்ரெண்ட் ஜானர், எந்த முகம் சுளிக்கிற மாதிரியோ நேரா இவனுங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் டீசெண்டாக ப்ராப்பராக டெலிவரி பண்ணியிருந்தார் படத்தை. நல்லா ரியோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ரியோட ஆக்டிங் படத்துக்கு ரொம்ப ப்ராப்பர் சேஞ்சாக தெரியுது. ஆண் பாவம் போனதுக்கப்புறம் இது பார்க்குறச்சு நல்ல ஒரு சேஞ்ச் வேரியேஷன். கண்டிப்பாக நல்ல ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்துக்கு 5க்கு எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க? 5க்கு 3.5 தரலாம், 3.8 தரலாம். நல்லா தான் இருக்கு. டெபியூட்டன்ட்க்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பராக இருக்கு. படத்தில் ஏதாவது மெசேஜ் சொல்லியிருக்காங்களா? என்ன மாதிரி கண்டென்ட்? படத்தில் சொல்லியிருக்காங்க, காதல்னா இத்தனை வருஷம் நம்ம ஜாதி மதம் வேற ஆளுங்க இந்த அன்படனெல்லாம் கூட இங்கிலீஷ் அதை எல்லாத்தையும் தாண்டி உடைச்சி ஸ்ட்ரைட்டாக ஸ்பேஸ்க்கே போயிட்டாங்க. நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. நல்ல ஒரு சூப்பர் படம். எல்லாருமே பார்க்கலாமா? எல்லாருமே பார்க்கலாம். கிட்ஸ், யங்ஸ்டர், ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம். ஜாலியாக